பாருங்கள், ரெண்டு விஷயம் தான் உலகத்தில் வந்து பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் பிராக்டிஷனர், லீகல் பிராக்டிஷனர். ஏன் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு சொல்றாங்க? ஒரு சர்ஜன் இருக்கார், பிரமாதமா படித்து விட்டு சர்ஜன் ஆகிவிட்டார். 10 ஆண்டுகள் ரொம்ப அழகாக அவர் பல அறுவை சிகிச்சைகளை செய்கிறார். ஒரு 2 மாசம் அந்த சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்யாமல் திடீர்னு தியேட்டருக்குள்ள வந்து அவரால் சர்ஜரி செய்ய முடியாது. 7 நாட்கள் தொடர்ந்து ஒரு சர்ஜன் சர்ஜரி செய்யலனாலே 8வது நாள் அவர் பின்னாடி நின்று வேற ஒரு சர்ஜனை வச்சு அதை செய்யும் போது பார்த்து அதுக்கு பின்னால தான் மறுபடியும் அவர் செய்ய ஆரம்பிப்பாரே தவிர, பயிற்சி இடையிலே அறுபட்டால் அந்த மருத்துவரால் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது. சரி, சட்டத்தை ஏன் பிராக்டிஷனர்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கிறார், இடையில ஒரு 2 வருஷம் விட்டுட்டு போயிடுறார். திருப்பியும் வந்து பார்த்தா ஒன்றும் புரியாது, ஒன்றுமே புரியாது. செய்வது மிக கடினமாக இருக்கும் அந்த தொழிலை. ஏனென்றால் இன்றைக்கு இருப்பது நாளைக்கும் இப்படியே இருக்கும் என்பது இல்லை, இதனுடைய பார்வைகள் மாறி இருக்கும். பாரதி ரொம்ப அழகான ஒரு தொடர் சொல்வான், வேதம் புதிது செய் அப்படிம்பான், வேதம் புதுமை செய் என்று சொல்லுவான். புதிய வேதம் செய் என்று சொல்வதற்கும் வேதம் புதுமை செய் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. வேதம் புதுமை செய் அப்படின்னா என்னன்னா, சட்டத்திலே சொல்வார்கள் ஒன்றை, இப்ப நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது, ஏங்க ஒரே வழக்கு தான், கீழமை நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருகிறது, அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருகிறது, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருகிறது, ஒரே வழக்கு தானே ஏன் இப்படி தீர்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு. சட்டம் ஒன்றுதான், ஆனால் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுகிறோம் பார்த்தீர்களா, அந்த சட்டத்தை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பது இருக்கிறது இல்லையா, பார்வை எப்படி இருக்கிறது இல்லையா, அந்த இடத்திலே தான் அந்த விஷயம் மாறுபடுகிறது. அப்ப வேதம் என்பது ஒன்றாக இருக்கும். நேற்றைக்கு அந்த வேதத்தை இப்படித்தான் இதை படிக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லி இருப்பார், ஆனால் அந்த வேதத்தை இப்படியும் பார்க்கலாம் என்று பார்வையை மாற்றி சொல்வதன் மூலமாகத்தான் எந்த வேதத்தினுடைய இல்லை எந்த சட்டத்தினுடைய சாஸ்வதத்தை நாம் நிறுத்தி வைக்க முடியும். அப்படித்தான் அதை செய்ய முடியும். அப்ப பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, பயில்வது என்று சொல்லுகின்ற பொழுது, மருத்துவத்தையும் சட்டத்தையும் ஏன் பிராக்டிஸ் என்று சொன்னார்கள் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மருத்துவன் என்பவன் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவன். ஒரு சட்டத்துறையிலே இருக்கக்கூடியவன் உண்மையிலே என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கிறது என்பது ஒன்று, என்ன செய்ய வேண்டும் என்பது ஒன்று, வாட் இட் இஸ் அண்ட் வாட் இட் ஆட் டு பி என்பது ஒன்று. சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனிதனுடைய மனம் வளம் பெறக்கூடிய அறத்தை நிலைநிறுத்துவதற்கான காரியத்தை ஆற்றக்கூடியவன் தான் ஒரு சட்ட வல்லுநனாக இருக்க முடியும். அறம் என்ற சொல் தமிழில் இருக்கிறது, ஆனால் இந்த அறத்திற்கு நேரான ஒரு சொல் என்பது ஆங்கிலத்திலே யோசித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை வருமே தவிர நேரான சொல் இருக்காது. ஜஸ்டிஸ் என்று சொன்னார்கள், லா என்று சொல்லி பார்த்தார்கள், எத்திக்ஸ் என்று சொல்லி பார்த்தார்கள், நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லி பார்த்தார்கள். கொஞ்சம் அருகிலே வந்த சொல் என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸை, அந்த சொல்லை எப்படி நாம் விளக்குவது என்று ஆங்கில மேனாட்டு அறிஞர்கள் முயற்சி செய்த போது கடைசியாக ஒரு கையறு நிலையிலே இட் இஸ் அ டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அதற்கு மேல் அவர்களால் அதை விளக்க முடியவில்லை. ஆனால் மாறாக வந்த தமிழ் சான்றோர் அறம் என்பதை மிக நேர்த்தியாக மிகச் சரியாக அவர்களால் விளக்கி சொல்லிவிட முடிந்தது. அறம் என்பது டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மேனாட்டு அறிஞர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன் அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலை சொல்றது தமிழ். அறம் எனப்படுவது யாது என கேட்பின், அறம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள்,
அறம் எனப்படுவது யாது என கேட்கின் மறவாது இது கேள், மண் உயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல். அறம் எது? இந்த உலகத்தில் அறம் எது என்று கேட்டால், இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் எது சாதித்து காட்டுமோ அதுதான் அறம் என்று மணிமேகலை சொன்னது. நீங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த தேசத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேசத்தினுடைய எந்த தேசத்தினுடைய நோக்கம் அல்லது இலக்கு அல்லது லட்சியம், ஒரு அரசியலுடைய லட்சியம் எதுவாக இருக்கும்? என் தேசத்திலே இருக்கக்கூடிய கடைசி மனிதன் உண்ணுவதற்கும் கடைசி மனிதன் உடுத்துவதற்கும் கடைசி மனிதன் வாழ்வதற்குமான உணவு உடை இடம் இதை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் இந்த தேசத்தினுடைய இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன் மணிமேகலை அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒவ்வொரு உயிரும் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் உறைவதற்கும் இவருடைய இடத்தை தருவதுதான் அறம் என்று சொல்லி இருக்கிறது என்றால், உலக நாடுகளிலேயே தமிழ் எப்படி எல்லா தேசங்களையும் முந்தி சிந்தித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. இந்த அறத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், அதாவது ரொம்ப ஔவையிலே இருந்து தொடங்கி ஒவ்வொருவரும் இதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பிற்குரியதாக இருக்கிறது. இந்த நீதி நூல்களை நாம் ஏன் பயில வேண்டும்? இந்த நீதி நூல்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு அடைக்கோட்டுக்குள்ளே போடக்கூடிய விஷயம்தான் நீதி நூல் என்றால் இல்லை. எல்லா நூல்களிலும் ஏதோ ஒரு நீதி இருக்கும். ஆனால் நீங்கள் கற்பனை கதையாகவும் இருக்கலாம், அது கட்டுரையாக இருக்கலாம், அது நாவலாக இருக்கலாம், அது என்ன வகையான நூலாகவும் இருக்கலாம். ஆனால் நீதியின் பார்ப்பட்ட நீதியின் அடிப்படையிலே எழாத எந்த நூலும் காலத்தை கடந்து நின்றது கிடையாது என்பதுதான் நாம் பார்த்திருக்கக்கூடிய உண்மை. ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார்கள். சிலப்பதிகாரம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது? இல்லை கம்பராமாயணம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது? வெறும் தமிழ் அழகிற்காகவா? 2 கூறுகளை சொன்னார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தேசத்தினுடைய சட்டமும் எதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனும் அவன் வழக்கிலே அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாது, எந்த வழக்கும் இருதரப்பையும் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லப்படக்கூடாது. இந்த 2 அடிப்படை கோட்பாடுகள் என்று சொன்னார். No man shall be a judge in his own cause, and no cause shall be decided without hearing the other party. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய வியப்பு அங்கு இல்லை. பாண்டிய மன்னன் அவன் வழக்கில் அவனே நீதிபதியாக இருந்தான். அது முதல் பிழை. கோவலன் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்ட கோவலன் குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு முன்னால் கொன்று அச்சிலம்பை கொணருக என்று அந்த தீர்ப்பை அவன் வழங்குகிறான். அப்பொழுது எதிர்த்தரப்பை விசாரிக்காமலே அவன் தீர்ப்பு சொன்னான். இதனால் அந்த மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு அங்கே இல்லை. சிலப்பதிகாரம் என்ற நூல்தான் உலகிலேயே முதலாக தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படலாம், எழுதப்பட வேண்டும் தவறாக இருந்தால் என்பதை சொன்ன முதல் நூல் சிலப்பதிகாரம். உங்க எல்லாருக்குமே தெரியும், சாதாரண ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்திலே இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகிறது, உயர் நீதிமன்றத்திலே இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகிறது. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு சொன்ன பின்னால ரிவ்யூ, மறுபரிசீலனை, மறுசீராய்வு என்று ஒரு மனு இல்லையா? அந்த மனுவை போட்டு இது வரைக்கும் ஒரு மறுசீராய்வாவது நீங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மறுசீராய்விலே நாங்கள் முன்னர் சொன்ன தீர்ப்பு தவறு, இந்த தீர்ப்பு தான் சரியானது, நாங்கள் தவறு செய்து விட்டோம், மாற்றி எழுதுகிறோம் என்று சொல்லுவதற்கு அசாத்தியமான நேர்மையும் துணிச்சலும் அந்த தீர்ப்பை எழுதுகிறவனுக்கு வர வேண்டும். என்ன நடந்தது? அந்த சிலப்பதிகாரத்திலே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, கோவலன் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் ஒருத்தி வருகிறாள், வந்து காவலனிடம் சொல்லுகிறாள், வாயிலோயே வாயிலோயே, உங்களை எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான் அது, நான் அந்த பாடலுக்குள் போகவில்லை. உள்ளே வருகிறாள், என்ன நீங்கள் ஒரு தீர்ப்பை தவறா, நாம என்ன சார் சொல்லுவோம்? வழக்கு முடிஞ்சாச்சு, தண்டனை நிறைவேற்றியாச்சு, டைமை வேஸ்ட் பண்ணாத, அடுத்த கேஸ் இருக்கு, இதானே நம்ம சொல்லுவோம். என்ன தப்பு?
அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது, சாட்சியங்கள் அவ்வளவும் பத்திரமா இருக்குங்க. என்னுடைய சிலம்பிலே இருப்பவை முத்துக்கள், உங்களுடைய சிலம்பிலே இருப்பவை மாணிக்கங்கள் அப்படின்றத ரெண்டுத்தையும் உடைச்சி பார்க்க முடியுது. அப்ப தீர்ப்பு வழங்கி முடித்த பின்னாலும் எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினாலோ அந்த சான்று பொருட்கள் அனைத்தும் அங்கே பத்திரமாக இருக்கின்றன. ஆனால் அதை விட பத்திரமாக இருப்பது எது என்று பார்த்தால், என்னுடைய தீர்ப்பு தவறு என்று சொன்னால் அதை நான் மறுபரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மன்னனின் மனம் அந்த முத்துக்களை விட, அந்த மாணிக்கத்தை விட உயர்ந்த பொருளாக அந்த தேசத்திலே இருக்கிறது இல்லையா? சிலப்பதிகாரம் வென்றதற்கும் நின்றதற்கும் காரணம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது இல்லை. ஒரு மன்னன் தவறு செய்தால் அந்த தவறை மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த தேசத்தில் ஒருவன் தயாராக இருந்தான், அவன் மனசாட்சியோடு இருந்தான் என்ற சாட்சி தான் மிக முக்கியம். ஏன்னா ஔவை சொல்லுகிறாள், பொய் சாட்சி. பொய் சாட்சின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவாங்க, சத்தியமா சொல்றேன்ட்டு ஆரம்பிப்பான். சத்தியமா சொல்றன்றத இதுவரைக்கும் உச்சபட்சமாக சொல்லப்பட்ட நீதிமன்ற பொய்கள். அப்ப ஔவை சொல்லுகிறாள், பொய் சாட்சி சொல்பவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தண்டனை எழுதி வைக்கிறாள். அவன் வீட்டில் வேதாளம் சேரும், வெள்ளியருக்கு பூக்கும், பாதாள மூலி படகுமே, மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னவர் மனை என்கிறாள். இப்போ ஒரு சாட்சியை பொய்யா சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போயிடலாம்னு நினைச்சாக்கா அவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற இன்னைக்கு எவ்வளவு பொய் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். மாறி மாறி பேசக்கூடிய சாட்சிகள் எத்தனை பேரை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நீதிக்கும் அறத்திற்கும் இடையிலே என்ன வேறுபாடுனா, ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது, அது ஒரு சட்டசபையிலோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலோ ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் எங்கே போய் உரைகள் வைத்து பார்ப்பீர்கள்? சில சட்டங்கள் அப்படியே அது சட்டமாக மாறிவிடும். சில சட்டங்கள் இயற்றப்பட்ட உடனே இந்த சட்டம் தவறான சட்டம், இது இயற்றப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அது யாரேனும் ஒருவரால் உட்படுத்தப்படும். அப்ப நீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லிவிட்டால் சட்டத்தின் மேலாண்மை செய்வதற்கு நீதி என்ற ஒன்று இருக்கிறது. நீதியை மேலாண்மை செய்வதற்கு எது இருக்கிறது என்றால், நீதி எப்படி சொல்லப்படும்? தன்னிடம் இருக்கும் சாட்சியங்கள் சொல்லப்படக்கூடக்கூடிய அந்த சட்ட அமைப்பிற்கு உட்பட்டு ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து நீதி இருக்கும். ஆனால் அறம் என்ன செய்யும் என்றால், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து தர்மம் மனசாட்சிக்கு ஒப்பதாக அந்த விஷயம் இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அறம் அமையுமே தவிர கட்டுத்திட்டங்களுக்கு உள்ளே இருப்பதற்கு பேர் நீதி. அப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வதற்கு டிவைன் மிஸ்ட்ரி என்றுதான் ஆங்கில பேரறிஞர்களால் அதற்கு விளக்கம் தர முடிந்ததே தவிர, அறம் என்பது எல்லாவற்றையும் கடந்து, அறம் என்பதுதான் இன்பம், அறம் வேறு இன்பம் வேறு அல்ல என்பதை நம்முடைய தமிழ் சான்றோர் மீண்டும் மீண்டும் சொல்லி வைத்தார்கள். இப்ப அறம் எப்படி இன்பமாகும்? அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்றான் வள்ளுவன். அதை விட ஆக்கம் வேறு ஒன்றில்லை, அதை மறந்தால் அதை விட கேடு ஒன்று இல்லை என்று சொன்னான். அறம்தான் இன்பத்தை தரும் அப்படின்னா அறச்செயல்கள் செய்வதனால் நமக்கு இன்பம் வருமா? எல்லா இடத்திலும் அறமாக இருக்கக்கூடிய நமக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நம்ம பொதுவா இன்னைக்கு சமூகத்திலே சமூக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு, பொது ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்று சேரக்கூடிய அல்லது நம்ம தனியாக இருக்கக்கூடிய நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய இடத்திலே நாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன என்று யோசித்து பாருங்கள். சார், நம்ம நியாயமாக நேர்மையாக இருந்து என்ன சார் பிரயோஜனம்? தப்பு செய்கிறவன் தான் சார் நல்லா இருக்கான், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. தப்பு செய்கிறவன்லாம் நல்லா தான் சார் வாழறான், நாம தான் சார் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? அப்போ அறத்தோடு வாழ்வது என்பது சரியா தவறா என்பதே ஒரு கேள்வியாக இங்கே வந்து விட்டது. இப்போ இந்த அறத்தோடு வாழ்வதில் எப்படி இன்பம் வரும்? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து வாடகைக்கு கஷ்டப்பட்டு அதுலேயே சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்படுறேன். நான் ஒரு பக்கம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்.
ஆனால் என் பக்கத்து மேசையில் இருக்கக்கூடியவன் வாங்கக்கூடிய சம்பளம் 5000 என்றால் மற்றபடி அவன் சம்பாதிக்கக்கூடியது 25,000 30,000க்கு அவன் மகிழ்ச்சியாக வாழுகிறான். நல்ல பள்ளியிலே அந்த குழந்தைகள் படிக்கிறார்கள், அவங்க நல்ல வசதியாக இருக்கிறார்கள். அப்ப அறம்தான் இன்பம் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி அப்படின்ற கேள்வி வரும். ஒரே ஒரு விஷயம்தான் இதற்கு உரைகள். 2 விஷயம் சொல்லுகிறார்கள். எது அறம் அப்படின்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற என்றான் வள்ளுவன். அதே மாதிரி இன்னொரு குறள் அழகா சொல்லி வைத்தான். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னா. நம்ம யாரையும் நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உலகத்திலே மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனசுன்றது ஒன்று விஷயம், மனசாட்சின்றது ஒன்று விஷயம். இந்த மனசு வேற, மனசாட்சி வேற. எப்படின்னு சொல்கிறீங்களா? மனசு சொல்லும் யாரும் இல்லை, போலீஸ்காரன் கூட இல்லை, சிக்னல் இல்லைன்னா பரவாயில்ல போயிடலான்னு. ஆனால் மனசாட்சி சொல்லும் வேணாம், படித்தவன் தானே நீ ஏன் தப்பு பண்ணாக்க அப்புறம் மற்றவன் தப்பு பண்ண மாட்டானான்னு மனசாட்சி கேட்கும். அப்போ மனசு ஒன்று, மனசாட்சி நம்ம எதிர நின்று நம்மகிட்ட பேசுது. அதனால தான் சொன்னால் வஞ்சமனைத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும்னு. யாருக்குமே இந்த உலகத்தில் தெரிய வேண்டாம் நாம் செய்த தவறு. ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம மனசுன்றது ஒன்று. நம்ம எதிர மனசு பிரிஞ்சு மனசாட்சி எதிர நின்று எல்லாரையும் நீ ஏமாத்திட்ட, எல்லாரையும் ஏமாத்திட்ட, எல்லா இடத்துலேருந்து நீ விடுதலை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனால் என்கிட்ட சொல்லு, நீ தப்பானவனா நீ சரியானவனான்னு சொல்லும் பொழுது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம் முகத்தை நாம் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள முடியாத அந்த தருணத்தை விட வேறு என்ன பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும்? வேறு என்ன பெரிய தண்டனை இருக்கும்? அப்ப இதுதான் அறத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விஷயமாக நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் வைக்கிறார்கள். இப்ப கல்வின்றதை பற்றி ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த கல்வி நமக்கு என்ன செய்யும்? இது ஒரு புத்தக திருவிழா என்பதனால் சொல்லுகிறேன். ஏன் நீதி நூல் பயில் அப்படின்ற விஷயத்தை புத்தக திருவிழாவில் ஏன் பேச வேண்டும்? படிப்பதற்காகவே எடுக்கப்படுகின்ற விழா இந்த விழா. படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும்? நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பெரியவர், இந்த படிப்பு எங்கெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறது என்பதை பாருங்கள். ஒரு பெரியவர் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவருங்க. ஒரு கம்பெனியில், ஒரு டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவர். அதற்கு முன்னால் இந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல, தார் ரோடு போடுற வேலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோதரர்கள், தார் ரோடு போடுற சகோதரர்களை. இப்போ வந்து என்ஜின்ஸ் வந்துடுச்சு. ஆனால் நான் சொல்வது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் காலில் அந்த ரப்பர் ஷூஸ் போட்டுக்கிட்டு தாறு கொட்டி அந்த தாரை பரப்பி ஓட்டுற அந்த சூழல். அப்படி இருந்த வாழ்க்கையில் தார் ரோடு போடுறதுல சம்பாரித்து, டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாரித்து, அவர் வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவார். இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தான் மட்டும் படிப்பது இல்லாமல் தான் படித்த புத்தகங்கள் மற்றவர்கள் கேட்டால் அந்த புத்தகத்தை கொடுப்பார். அப்படி ஒரு முறை ஒரு பெரியவர் புத்தகம் கேட்க தங்கள் வீட்டிலிருந்து அரும்பெரும் புத்தகங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. வாங்கி புத்தகம் வாங்கி படிப்பதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு லைப்ரரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ப்ளீஸ் டூ நாட் லெண்ட் யுவர் புக்ஸ் ஃபார் தே நெவர் கம் பேக். த புக்ஸ் இன் மை லைப்ரரி ஆர் தோஸ் தட் ஐ ஹாவ் நெவர் ரிட்டர்ன்ட் அப்படின்னு எழுதினோம். புத்தகங்களை இரவல் தராதீர்கள், அவை உங்களுக்கு திரும்ப வருவதில்லை. என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நான் திரும்பி தராத புத்தகங்கள்னு ஒருத்தர் எழுதி வச்சான். பல பேர் அந்த புத்தகத்தை திரும்ப தர வேண்டும் என்ற ஒழுக்கமே இல்லாவிட்டால் படிப்பது வேறு எதற்காகத்தான்? ஒரு வாங்கின புஸ்தகத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு ஒழுக்கம் வேண்டாமா? அது 4 பேருக்கு போய் சேர வேண்டாமா? இந்த பெரியவர் அந்த புத்தகத்தை கொடுக்கிறார். புத்தகத்தை வாங்கின அந்த பெரியவர் நல்லா வாசிச்சாரு. திரும்ப கொடுக்கறதுக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்தது. இரவல் வாங்கின அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த புஸ்தகத்தை கட்டிகிட்டே அழுகிறிய ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய பெரியவர்களை நாம் பார்க்குறோம். அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். என்னதான் இருக்குது அப்படி அந்த புஸ்தகத்தில், பொழுதுக்கும் அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிய அப்படின்னு கேட்கக்கூடிய பெரியவர்களை நாம் பார்க்குறோம். பெரியவர்கள் சில சமயம் நல்ல புத்தகங்களை படித்து வைத்திருப்பார்கள். அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறுதி ஏற்பட்டால் முதல்ல அவர் வெளில அனுப்புகிறாங்களோ இல்லையோ, அப்பா இந்த மனுஷன் போனான்னா இவர் சேர்த்து வச்சு இந்த புஸ்தகத்தை முதல்ல தொலைச்சாகணும்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் நிறையா இருக்கு. உண்டா இல்லையா? அதில் வருத்தம் என்னன்னா, அவர் ஓடி ஓடி கால் தேய சேர்த்து வைத்த புத்தகங்களையெல்லாம் எடைக்கு எடை போடுவாங்க.
எடைக்கெடை போடுவாங்க. வருத்தமான விஷயம். இந்த பெரியவர் இறந்த போதும் அது மாதிரி தான் புத்தகத்தை எடைக்கெடை எங்கேயோ போட்டு விட்டார்கள். இந்த புத்தகத்தை இரவல் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார், இந்த திருவல்லிக்கேணி உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பெல்ஸ் ரோட்லேருந்து கண்ணகி சிலைக்கு போகக்கூடிய அந்த தெருவில் பிளாட்ஃபார்மில் பழைய புத்தகங்கள் விற்கக்கூடிய இருக்கும். அரும்பெரும் சில புத்தகங்கள் பழைய பப்ளிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த பெரியவர் ரெகுலராக அந்த கடைக்கு போய் பழைய புத்தகங்கள் வாங்க போகிறார். சரி, ஐயா பேசும்போது, இரேன்பு ஐயா பேசும்போது சொன்னார், வாசனை வந்து குழந்தைங்களோட வாசனை ஆண்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, பெண்களுக்கு வாசனையை வச்சே கண்ணை கட்டினா குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அம்மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நீங்கள் 1,00,000 புஸ்தகம் குமிச்சு வச்சுருந்தாலும் அதில் கட்டி வச்சிருக்க புத்தகத்தை பார்த்தா இது ஏன் வீட்டு புஸ்தகன்றதை தனியாக சொல்லிட முடியும் அவங்களால். அவர்களுக்கு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்கும். அது இன்றைக்கு நெட்டில் படிக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வர்ற வாட்ஸ்ஆப்பில் படிக்கிறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரத்யேகமாக புத்தகங்களை வாங்கி படிப்பதில் ஒரு சுகம் என்ன இருக்குது தெரியுங்களா? முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கின உடனே புத்தகத்தோட வாசனை, ரெண்டாவது ஒரு பென்சிலை எடுத்து அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு பிடித்த இடங்களை வந்து நாம் ஒரு புத்தகத்தில் எழுத முடியுமே தவிர கம்ப்யூட்டர் சைடில் நம்ம எழுதி குறித்து வைத்து கொள்ளவே முடியாது. நாம் எப்போ நினைத்தாலும் அந்த பக்கத்தை திருப்பி பார்த்து ரசித்து படிக்க முடியும். கடைசி பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பேஜை ஒட்டி வச்சு நமக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் குறிப்பு சொல்ல முடியும். இந்த பேஜில் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற போது நீ வேறு எதையும் படிக்காட்டி கூட இந்த 12 பக்கத்தை படி, இந்த 12 பக்கத்தை நீ படித்தேன்னா உன்னால் ஆட்டோமேட்டிக்காக புஸ்தகத்தை படிக்க முடியும், உனக்கே அந்த ஆர்வம் வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த பெரியவர் அந்த புத்தக கடைக்கு போகிறார். போன உடனே ஒரு கட்டி வச்சுருக்காங்க. இவர் கேட்குறார், சார் அந்த கட்டுனோடனே, சார் அது வேற ஒருத்தர் வாங்கிட்டார் சார், அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அது முடியாது சார், அதை விட்டுருங்க. பரவாயில்லப்பா, என் கண்ணாலேயாவது பார்க்குறேன். சார் போயிடுச்சு சார் அந்த புஸ்தகம், அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ண. இல்லைப்பா, ஒரு தடவை கண்ணாலேயாவது பார்க்குறேன்ப்பா. கட்டை பிரிக்கிறாங்க, பார்த்தா எல்லாவற்றிலும் அவருடைய பெயர். அதாவது அவர் என்ன பண்ணுவார், நம்ம எப்படியெல்லாம் ஐடியா போட வேண்டியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து புத்தகம் நம்முடைய பேர் எழுதினா கூட பேஜை கிழிச்சிடுவாங்க. 38வது பக்கத்துக்கு நடுவில், 75வது பக்கத்துக்கு நடுவில்லாம் எழுத வேண்டியிருக்கு பேரை. அந்த மாதிரி அவர் பேர் எழுதி வைத்திருக்கிறார் பல பக்கங்களில் அவருடைய புத்தகங்கள். கெஞ்சிறார் கடைக்காரர்கிட்ட, சார் என் புக்ஸு சார், நான் அவர் புஸ்தகம் தான், நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன் சார், எனக்கு கொடுத்துருங்க சார். வியாபாரத்தில் எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது இல்லையா, நான் ஏற்கனவே விற்றுட்டேன், திருப்பி வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு கெஞ்சி பார்க்குறாரு, முடியல. இந்த சம்பாஷணை நடந்து கொண்டு இருக்கும் போதே இந்த புத்தகத்தை வாங்கினவர் வந்துட்டார். வந்த உடனே அவர் பாக்கி காசை எடுத்து கொடுக்க போகிறாரு. இவர் பெரியவர்கிட்ட, சார் ஒரு என்ன, எல்லாம் என் புக்கு சார், யாரோ கொண்டு வந்து கடையில் போட்டாங்க, எனக்காக விட்டு கொடுத்துருங்க சார் அந்த புத்தகங்களை, நான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிற புத்தகம். அவர், சார் நான் 12 வருஷமாக இந்த மாதிரி புஸ்தகத்தை தேடி அலையிறேன், சாரி வேறு எதனா சொல்லுங்கள் சார். சாரி சார், சாரி இந்த பேச்சு விட்டுருங்க சார், சாரி சார். நம்ப மாட்டீங்க, கையில் ஒரு பை வச்சுக்கிறார் வயசானவர், பையை இறக்கி கீழே வச்சார் சார். நடு ரோடுன்னு பார்க்காம அந்த ட்ரிப்ளிகேன் ரோட்டில் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்துட்டார். காலில் வேணால் விழற சார், என் புத்தகங்களை விட்டு கொடுத்துருங்க. இவர், சார் நீங்கள் என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, படித்தவராக இருக்கிறீங்க, நடுத்தோட்டில் காலில் விழுறீங்க, ஆளை விட்டுருங்க சார்னு புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டார். இவர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறார். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, அம்மா என் புத்தகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்ததுமா, உனக்கு தெரியல நான் இன்னாரு கொடுத்தேன்னு. சரி சார் விட்டுருங்க சார், அதெல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரே சார், பரவாயில்ல நம்ம வேறு இடத்துல தேடிக்கலாம். இல்லைம்மா நான் மூட்டை தூக்கி வாங்கின புஸ்தகம்மா, நான் தார் ரோடு போட்டு வாங்கி புஸ்தகம்னு அழறாரு. சார் விட்டுருங்க சார், பரவாயில்ல சார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் தேடி கண்டுபிடிப்போம் சார், கவலைப்படாதீங்க. அப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு 6-6:30 மணி இருக்கும் சாயங்காலம். ராத்திரி 8 மணிக்கு கூப்பிட்டார். சார் சொல்லுங்கள் சார், ஆர் யூ ஆல் ரைட், நீங்கள் தேடி விட்டீர்களான்னு கேட்குறேன். அவர் சொன்னார், அம்மா வீட்டுக்கு வந்த உடனே தாம்மா எனக்கு ஒரு புத்தி வந்ததுன்னாரு. என்ன சார், எதன் மீதும் பற்று வைக்காதேன்றதுக்கு தானம்மா இத்தனை புத்தகங்களை நான் படித்தேன், அந்த புத்தகத்து மேலேயே நான் இவ்வளோ பற்று வச்சேன்னா நான் என்னதான் படித்தேன், அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டேம்மா, நல்லா முகம் கழுவிக்கிட்டேன், நான் புதுசாக வந்து வேறு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி சார் பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு. சார் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு ஒரு கால் சார். பார்த்தா அவர், என்ன சார்ண்ணே, அம்மா அப்படின்னாரு. என்னம்மா, அந்த இவர் புத்தகத்தை வாங்கிட்டு போனார்லம்மா, அந்த மனுஷன் காலங்காலத்தால் 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரம்மா, அட்ரஸ் கண்டுபிடிச்சி. என்ன சார், புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன், பிரிக்கும்போது
அந்த புத்தகத்துக்காக நீங்க நடுத்தரல உழுந்து அழுதீங்கல்ல, அதுதான் சார் ஒவ்வொரு பக்கத்துலயும் காட்சியா எனக்கு வருது. புத்தகத்தின் மீதும் கற்ற கல்வியின் மீதும் நேசம் வைப்பதுதான் உயர்ந்த விஷயம் என்றதை விட இந்த புத்தகத்தை படித்து நான் வேற எதுவும் கற்றுக்கொள்ளவே போறதில்ல சார். அதுக்கு அப்புறமாவும் இந்த புக்கு எங்கிட்ட இருந்தா அது அறம் இல்லை என்பதனால் இதை உங்ககிட்டயே நான் கொடுத்துட்டா நான் காசும் வாங்கிக்க மாட்டேன்னு நின்று. அப்ப புத்தகங்கள் என்பவை எப்படிப்பட்ட அறங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்ப அறம் என்பது என்ன சார்? நீதி என்பது என்ன சார்? யார் காசு கொடுத்தானோ அவனுக்கு புக்கு, அதோட நீதி முடிஞ்சு போச்சு. யார் விட்டுட்டானோ அவன் அழ வேண்டியது, அதோட நீதி முடிஞ்சு போச்சு. அறம் என்ன செய்யும் என்றால், காசு உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் பொருள் வேறு ஒருவருடையது, அது அவருக்குத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற பொழுது உன் மனத்தை பணத்திலே இருந்து பிரித்து அறத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறது அல்லவா? அதுதான் நீதிக்கும் அறத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்த மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் அப்படின்றாங்களே, இந்த மனம் சாதாரண விஷயம்தான். அது சாதாரண விஷயம். ஆனால் அதை கொஞ்சம் நம்ம சரி பார்த்துக்கலனாக்கா அது என்னவெல்லாம் செஞ்சிடும். நம்முடைய சுதந்திரம் என்பது எப்படி அப்படின்னு பார்த்தாக்க, ஆர்கே நாராயணன் ஒரு அழகான விஷயம் சொல்லுவார். பிளைண்ட் டாக் என்ற ஒரு கதை உங்களில் எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு குருடன், அதாவது பார்வை இழந்த ஒருவன், அந்த பார்வை இழந்த ஒருவனிடம் ஒரு நாய், இந்த சங்கிலியில நாயை கட்டி வைத்திருப்பார். இந்த நாயை அழைத்து கொண்டு அன்றாடம் அங்காடி தெருவிலே சென்று ஒரு கடையிலேயா நின்று அவர் யாசகம் கேட்பார். யாசகத்திலே வரக்கூடிய பணத்தை வைத்துத்தான் அவருடைய பிழைப்பு. ரெண்டு விழிகளிலும் பார்வை கிடையாது. ஆனால் அவர் கையில் ஒரு குச்சி இருக்கும். ஒரு கையில் சங்கிலியில் நாயை கட்டிட்டு அந்த நாய் தான் ஒவ்வொரு கடையாக அவரை அழைத்து செல்லுகிறது. நாய் தான் அவருக்கு வழிகாட்டி. ஆனால் அந்த நாயை அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதை அன்றாடம் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வரக்கூடிய ஒரு ஆள் பார்த்துடுறார். பார்த்துட்டு என்ன அநியாயமாக இருக்குது, இந்த நாயை இந்த சங்கிலியில் கட்டி இவருக்கு வழிகாட்டுறதே இந்த நாய் தான், ஆனால் அந்த நாயவே இவர் அடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நாய் இல்லாட்டி என்ன ஆகும் இந்த வாழ்க்கை, அது இவருக்கு தெரியணும்ல. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த நாய்க்கும் அவனுக்கும் இடையில இருந்த அந்த சங்கிலியை அறுத்து விட்டார். நாய் ஓடியே போச்சு. 4 நாள் அந்த பார்வையற்றவன் எந்த இடத்துக்கும் யாசகம் கேட்க வரல. ஏன்னா கூட கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இல்லை. பட்டினியாக சுருண்டு கிடக்கிறான். பசி, கொலப்பசியில் சுருண்டு கிடக்கிறான். அதே அங்காடி தெருவில் அவனுடைய சாக்கு பையில் முடங்கி கிடக்கிறான். அறுத்து விட்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பசினா என்னன்னு உனக்கு இப்போ தானே தெரியுது, பசினா உனக்கு என்னன்னு இப்போ தானே தெரியுது, அந்த நாயினுடைய மரியாதை இப்போ தானே உனக்கு தெரியுது, சந்தோஷம் எனக்கு, இந்த நாய்க்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டேன்னு நினைக்கிறான். சார் 6வது நாள் அந்த கடைக்கு அவன் பொருள் வாங்க செல்லுகிறான். பார்வையற்றவன் வருகிறான். கையில் சங்கிலியில் நாய் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு வரான். இவனுக்கு தாங்க முடியல. என்னடா நம்ம தானே அறுத்து விட்டோம், எங்கேருந்து இவன் அந்த நாயை பிடிச்சான், பார்வையற்றவன் இவன் நாயை குழுவி எங்கே கண்டுபிடிச்சான்னு ஆர்வம் தாங்க முடியாமல் அவன்கிட்ட போய் கேட்டான். சார், நாய் காணோம்னு சொல்லி சுருண்டு படுத்திருந்தீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க நாயன்? அவன் சொன்னான், இதா நேற்று நைட்டு என் காலை நக்குச்சு, அப்படியே வச்சா ஒன்று சங்கிலியில் போட்டு கட்டினா. ஆர்கே நாராயண் கதையை முடிப்பார். The man was not blind but the dog என்பார். பார்வையற்றவன் அந்த மனிதன் அல்ல, தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை அனுபவிக்க முடியாத அந்த நாய் என்று முடிப்பார் அந்த கதையை. இது நாய்க்கும் மனிதனுக்கும் இடையிலான விஷயம் நினைக்காதீங்க. ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்த பின்னால் நமக்கு மனத்திலே ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லவா? அந்த விடுதலையை அனுபவிக்க முடியாமல் மீண்டும் அறத்திலிருந்து வழுவி நாம் அறமற்ற செயல்களை செய்கிறோம் என்று சொன்னால், கிடைத்த விடுதலையை அனுபவிக்க முடியாத அந்த நாயை போல, குருட்டு மனிதனிடம் போய் அகப்பட்டுக் கொள்வதைப் போல அறமற்ற செயல்களிடம் போய் நாம் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி. 1-2 இல்லை சார் அறம். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுதும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதே, இதுக்கு ஏதாவது நம்ம நீதி நூல் சொல்லியிருக்கான்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் எந்த சம்பவம் வேண்டுமானாலும் எடுத்து உரைத்து பாருங்கள், அதற்கு நம்முடைய நீதி நூல் ஒரு நீதியை சொல்லியிருக்கும். சார் ஒன்றும் வேணாம், நம்ம சாதாரணமாக எளிய மக்களை நம்ம விளிம்பு நிலை மக்களையோ இல்லை
கல்வி அறிவிலே மேன்மை இல்லாத மக்கள் நம்மால் கருதப்படுபவர்களையோ நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் ஒரு சாதாரண கதையை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எனக்கு எது காரணமாக இருந்தது என்பதை நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். மயிலாப்பூர் மார்க்கெட்டில் மாங்காய் விற்பாங்க சார் சீசனில். நம்ம எல்லாருக்குமே கடையில் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து நமக்கு வாடிக்கையான ஒரு கடை இருக்கும். எனக்கு அந்த மாதிரி மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு வாடிக்கையான கடை, அந்த கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம். அந்த அன்னைக்கு நான் மயிலாப்பூர் மார்க்கெட்டில் வாங்கணும்னு போகிற அன்னைக்கு என்ன ஆகுது, அந்த கடை காலையில் 8 மணிக்கு மூடி இருக்கிறது. பொதுவாக 7:45க்கு திறந்து விடக்கூடிய கடை 8 மணிக்கு மூடி இருக்கிறது. நான் அந்த கடையிலேருந்து திரும்பலாம்னு நினைக்கும் போது பக்கத்து கடைக்காரர் என்னை கூப்பிட்றாரு. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க மாங்காய், ஃபஸ்ட்டு போனி நீ தான், பேசி வாங்கிக்கலாம் அப்படின்ன உடனே இந்த மனசு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு போனி நம்ம தான், பேசுனா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், இது ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது, இந்த கடை மூடி இருந்தால் என்ன, இவங்க வாடிக்கையாக இருந்தால் என்னன்னு இந்த மனசில் ஒரு சின்ன அழுக்கு. இப்போ பக்கத்து கடைக்கு போயிடுறோம். போகும்போது கூட அந்த மனப்போராட்டம் இருக்குது, இல்லையே இங்கே தானே நம்ம வாங்குவோம், இங்கே வாங்கினாக்க வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு. ஆனால் அந்த விலை குறைப்பு வர 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 இந்த மனசு என்ன பண்ணுது, என்ன இருக்குது இப்போது கடைன்னா என்ன அந்த கடையிலேயே வாங்கணுமா, 4 கடை இருந்தால் 4 கடையில் வாங்கக்கூடாதான்னு ஒரு சமாதானம் சொல்லுகிறது. அந்த விலை குறைவு வந்து நம்மளுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது. அப்புறம் கையில் காசு எடுத்துகிட்டு வரல சார் அப்படின்னு அப்பயும் அந்த அறம் ஒரு பக்கம் அதான் நான் சொன்னேன்ல, மனம் வேறு மனசாட்சி வேறு. மனசாட்சி எதிர நின்று பேசுது, வேண்டாம் வாங்காத, 10 ரூபா கம்மினா கடையை மாற்றிடுவியான்னு மனசாட்சி எதிர நின்று பேசுது, பேசாமல் இரு, உனக்கு என்ன தெரியும், எதிர நின்று தொந்தரவு பண்ணாதேன்னு மனசாட்சி அடக்கிட்டு, சார் கையில் காசு கொண்டு வரல, பரவாயில்லைங்க நான் காய்கறி எடுத்து வைக்கிறேன், நீங்கள் போய் கூட எடுத்துகிட்டு வந்து தாங்கன்னு அவன் அப்பயும் அவன் வியாபாரத்தை விடலை. அப்போ கடைசியாக மனசாட்சி தோற்று, மனம் வென்று, மனத்தினுடைய சலனம் வென்று அந்த கடைக்காரர்கிட்ட மாங்காவை எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். நான் 11:30 மணி 12 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேங்க, கடை போயாச்சு. 12 மணிக்கு போகிறேன் சார் மார்க்கெட்டுக்கு. இப்போ நம்ம வாடிக்கை கடை திறந்துருக்கு. இப்போ எப்படி அவளை தாண்டி போகிறது, காரில் போகிறோம், ஒன்றும் நடக்காத மாதிரி காரில் போய் இறங்குறோம். நம்ம இறங்கும் போது அவள் பார்க்குறாளான்னு நம்ம பார்க்குறோம், போகிற கண்ணால் அவள் பார்க்குறான். அவள் எப்பேற்பட்டவன்னா, நம்ம ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல பொருள் கடைக்கு வந்தால், அக்கா நல்ல பொருள் வந்திருக்குக்கா வந்து வாங்கிக்கோங்கன்னு நமக்கு தகவல் சொல்லுவேன். இப்போ என் ஃபோன் நம்பரும் அவட்ட இருக்குது, அவள் ஃபோன் நம்பரும் எங்கிட்ட இருக்குது. போய் பொருளை வாங்குறேன், ஆனால் மனம் கூசுகிறது, அவள் பார்க்குறா அவள் பார்க்குறா. ஏன்னா மனசாட்சிக்கு மறுபடியும் சான்ஸு, அது எழுந்து டைலாக் பேசுது, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ கேட்கலல்ல, உன் மனம் போன போக்கில் போனல, இப்போ பாரு அவள் பார்க்குறா, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்னு மனசாட்சி சொல்லுகிறது. பொருளை வாங்கியாச்சு, காரில் ஏறியாச்சு, திரும்புகிறோம், ஃபோன் அடிக்குது, பார்த்தா கடைக்காரி. அப்போ பேரை பார்க்குறோம். இப்போ பேரை பார்த்தாச்சு, நம்மளும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த அம்மாவும் ஸ்டோர் பண்ணியிருக்கு. பேரை பார்த்துட்டோம், எடுக்க வேண்டியது தானே ஃபோனை, கௌரவமானதா, நம்ம பண்ணது தப்பு இல்லைன்னா எடுக்கணும்ல சார் ஃபோனை, தெரியுது மனசுக்கு தப்பு, எடுக்கலை ஃபோனை. 2வது தடவை அடிக்குது, எடுக்கலை. 3வது தடவை அடித்த உடனே சரி இதுக்கு மேலே இதை தள்ளி போடுறது இது தேவையில்லாதது என்ன இப்போது. அப்போது நம்ம ரொம்ப புத்திசாலியாக படித்தவங்களாம், என்ன இப்போ ஒரு கடையில் காய்கறி வாங்கிட்டால் என்ன தப்பு, மாங்காய் வாங்கிட்டால் என்ன தப்பு, அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதா, லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்த உடனே கௌரவமாக பேசணும்ல சார், அதான் ஃபோனில் வந்துருச்சுல அந்தம்மா பேர். இப்போ சண்முகம்னு ஃபோன் பண்ணனா, சார் வணக்கம் சண்முகம் சொல்லுங்கள், அதானே பேசுவோம். ஹலோ யார், அதாவது யாருன்னே தெரியலையா. இதெல்லாம் என்ன, படித்தவனுடைய அந்த புத்தி, அந்த இடத்துல அந்த வந்த வாய்ஸ் தான் சார் அதுக்கப்புறம் சூப்பர். விடுக்கா, நான் யாருன்னு உனக்கு தெரிலல்ல, நான் தான் கலை பேசுகிறேன், உனக்கு தெரிலல்ல, என் கடையை தாண்டி போனியா அது கூட உனக்கு தெரிலல்ல, நின்று மாங்காய் வாங்கும் போது என்னை அப்படியே ஓர கண்ணால் பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டியா அப்போ கூட உனக்கு தெரிலல்ல, விடுக்கா, நீ வாங்கின மாங்காயில் எனக்கு என்ன 20 ரூபா 30 ரூபா சம்பாரிச்சிருப்பேன்னா, நான் சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, பக்கத்து கடை அண்ணன் சம்பாரிச்சதில்லை, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைக்கா, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. உடனே நம்ம புத்தி அறிவு வேலை செய்யும் இல்லையா. கலை, நான் கார்த்தால வரும்போது உன் கடை மூடி இருந்துச்சு, நான் உன்னை மாங்காய் வாங்கலையேன்னு கேட்கலக்கா, 7:45க்கு கடை மூடி கடை திறக்கிற கலை 8 மணி வரைக்கும் கடை திறக்கலையா, அவைக்கு என்ன ஆச்சோன்னு உன் மனசு பதறி என்னை கூப்பிடணும்னு உனக்கு தோணல இல்லைக்கா, விடுக்கா, 30 ரூபா பரவாயில்லக்கா, எனக்கு பெரிய விஷயம் இல்லை,
நல்லா இருக்கா? நான் வாழ்த்தி தான் சொல்கிறேன் உன்னை. ஐயா சொன்னார அந்த பாடி லாங்குவேஜ் இருக்க, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வார்த்தைகள் இருக்க, அது நம்மளை போட்டு வாட்டிடும். சார் நம்ப மாட்டீங்க, அந்த மாங்காவை எடுத்துக்கிட்டு போய் எப்படி சாப்பிட்றது? அதுக்கப்புறம் எப்படி அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் அவனால் வாசிக்கவே முடியவில்லையோ, இந்த மாங்காவை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. சார் மொத்த மாங்காவையும் ஊறுகாய் போட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போனேன். என்னன்னு மாங்காய் வாங்காது. வேணாக்கா, வாங்கி எடுத்துகிட்டு போய் யாருக்காவது டொனேஷன் கொடுப்பேன். கலை உங்ககிட்ட வாங்குறது எனக்கு, அதெல்லாம் நான் டொனேஷன் கொடுத்துட்டேன். என் கூட என்னுடைய மகள் வருகிறாள். அந்த அம்மா ஒரு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, கிளிமூக்கு மாங்காய், அந்த கிளிமூக்கு மாங்காவை எடுத்து இந்த குழந்தைகிட்ட கொடு அப்படின்னு. அதாவது நேத்திக்கு வஞ்சா இல்லை, நல்லா இருக்கா, நான் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டேன்னு. இப்போ அவளுக்கு அந்த நம்ம வஞ்சிட்டோமே, நம்ம பேசிட்டோமேன்றது அவளுக்கு அறுக்குது. அவள் மனசாட்சி நின்று பேசுது. ஒரு 30 ரூபா மாங்காய் ஒருத்தர் பக்கத்து கடையில் வாங்கிட்டாங்கன்னா அந்த பேச்சு பேசிட்டியா கலைன்னு அவள் மனசாட்சி அவ்வளோ இருக்குது. அவள் ஒரு மாங்காய் வாங்கி ஒரு மாங்காவை எடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுக்கா, பாப்பாட்ட கொடுக்கா. ஏன் பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, 20 ரூபா காசு இருந்தா கையில் கொடுமான்னு. எதுக்குன்னு கூட அப்படிங்கிறா. 20 ரூபா காசு அவள் கையில் கொடுக்குற. கடையில் அந்த கலையினுடைய குழந்தை ஒரு 10 வயசு பையன் உட்காந்துருக்கான். இவ ஓடி போய் எதிர ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு சொல்கிறா, அவளுடைய வறுமையில் எனக்கு மாங்காய் கொடுத்து மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னாக்க நம்முடைய நிலைமைக்கு நாம் ஒரு சாக்லேட் கொடுத்து மன்னிப்பு கேட்கக்கூடாதா நம்ம அப்படிங்கிறா. அதான் சொன்னேன், மனம் வேறு மனசாட்சி வேறு. இந்த மனசாட்சியும் மனமும் எல்லா இடத்துலையும் எதிர தான் நின்று பேசும். நமக்கு நாமே நம்மிலிருந்து நாம் பிரிந்து நின்று நம்மிடம் பேசுவது இந்த மனசாட்சி. அப்போ எளியவர் தான் ஒரு மாங்காய் விற்கிறவங்க. இந்த எளியவர்கள் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்பதான ஒரு செய்கையில ஈடுபட்டு நாம் நடந்துக்கணுன்றதை எது சார் எனக்கு சொல்லி கொடுத்தது? நானா தெரிஞ்சுக்கிட்டேனா? நானா தெரிஞ்சுக்கல. குறள் சொல்லுகிறது, சான்றாண்மை என்பதிலே குறள் சொல்லுகிறது, உன்னிலும் மெலியவர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களிடம் கூட உன் தோல்வியை நீ ஒப்புக்கொண்டால் அதுதான் சான்றாண்மையினுடைய உச்சம். இதை பெரியவர்கள் வாழ்க்கையிலே சம்பவமாக நாம் பார்க்கிறோம். ராமானுஜர் தன்னுடைய பரிவாரங்களோடு கிளம்பி போகிறார். எதிரே ஒரு பெண்மணி வருகிறார். அன்றைய கட்டமைப்பிலே, சமூக கட்டமைப்பிலே கீழமை இடத்திலே இருக்கக்கூடியதாக கருதப்படக்கூடிய அந்த பெண்ணை ராமானுஜர் விலகி வழிவிடுன்றார். அந்த பெண் கேட்கிறாள், விலகுகிறேன், வழிவிடுகிறேன், எதிரே நீங்கள் இருக்கீங்க, பின்னாடியோ கண்ணபுரம் இருக்கிறது, என்னுடைய வலது பக்கத்திலோ திருமங்கை மங்கனுடைய திருமணங்கொல்லை இருக்கிறது, இந்த பக்கத்திலோ இந்த கோயில் இருக்கிறது, எல்லா பக்கத்திலும் இறைவன் இருக்கக்கூடிய கோயில் இருக்கிறது, நான் எந்த பக்கத்திற்கு விலகுவது என்று கேட்டவுடன் ராமானுஜர் அவள் பாதத்திலே விழுந்து, அம்மா நீதான் எனக்கு அறிவு புகட்டினாய், உன்னை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆதிசங்கரர் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு சம்பவம். கங்கையிலிருந்து வருகிறார் ஆதிசங்கரர். எதிரே 4 நாய்களை பிடித்து கொண்டு அன்றைய சமூக கட்டமைப்பிலே தாழ்த்தப்பட்டவனாக கருதப்பட்ட ஒருவனை எதிரே வருகிறான். உடனே ஆதிசங்கரர் சொல்லுகிறார், விலகு. அவன் கேட்டான், நீங்கள் விலகச் சொன்னது என் உடலையா என் ஆன்மாவையா என்று கேட்டான். சார் நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா, 4 நாயை கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு எதுவுமே தெரியாது நினைக்கிற மாதிரி வருகிறக்கூடிய ஒருவன், நீங்கள் விலகச் சொன்னது என் உடலையா என் ஆன்மாவையா என்று கேட்டவுடன் ஆதிசங்கரர் அவன் பாதங்களில் அப்படியே விழுந்து, நீதானப்பா சங்கரன் எனக்கு அறிவு கொடுத்தாய் என்று அன்றைய தினம் அவர் எழுதியதுதான் மனிஷ பஞ்சகம். அப்ப மகான்கள் பிறக்கும் பொழுது மகான்கள் ஆவதில்லை, எளியவர்களிடம் கூட எந்த இடத்திலே தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் மனிதர்கள் மகான்களாக மாறக்கூடிய தருணம் அந்த தருணம். அந்த தருணத்தை பதிவு செய்வதுதான் நம்முடைய இதிகாச புராண கதைகள். அந்த இதிகாச புராண கதைகளுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு கட்டமைப்பிலே ஒரு அழகான ஒரு இலக்கணத்தை படைப்பதுதான் திருக்குறள். உன்னை விட எளியவனிடம் நீ உன் தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் சான்றாண்மைக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்ப இந்த மாதிரி நீதி நூல்களை நாம் பயில வேண்டும் என்பதிலே நமக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்,
சில சமயத்தில் நான் சில சம்பவங்களை உங்களோடு ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், சில சம்பவங்கள் நீங்கள் கேள்விப்படாத சம்பவங்களாக இருக்கலாம். அதாவது நீதி, சட்டம், சாட்சி இதெல்லாம் ஒன்று, நாங்கள் டெய்லி கோர்ட்டில் போய் பார்க்குற விஷயம். நான் ஆச்சரியமான விஷயங்களை பார்த்திருக்கிறேன். சில வாக்கியங்களிலே சில சாதாரண குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நம்ம மனசாட்சியை உழுக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு விடுவார்கள். சார், ஒரு ட்ரக்ஸு, நர்காட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, போதைப் பொருட்கள், அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் பக்கம் நான் போன உடனே ஒரு பெண்மணியை பார்த்தேன். அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்குறோமே நம்ம இந்த பெண்ணேன்னு தோணுது. எங்கே பார்த்துருக்குறோம்? யோசிச்சு பார்க்கும் பொழுது ஞாபகம் வந்துருச்சு, ஒரு சிக்னலில் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஓடி வந்து இந்த பெண் நம்மகிட்ட யாசகம் கேட்டவள். ஆனால் இன்னைக்கு பார்த்தா போதைப் பொருட்கள் கடத்தல்ன்ற வழக்கில் வந்து இவ குற்றவாளியாக நிற்கிறாள். அப்புறம் அந்த வழக்கு விசாரணை வருகின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் அந்த பெண்ணை தொடர்ந்து பார்க்கிறேன். கடைசி நாள் வழக்கெல்லாம் முடிந்து விட்டது. தீர்ப்பு சொல்ல போகிறார்கள். தீர்ப்பு சொல்ல போகின்ற பொழுது அவளிடம் கேட்கிறார்கள். தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளிகிட்ட கேட்பாங்க, சார் ப்ரொசீஜரில், உங்களுக்கு நான் தண்டனை வழங்கதா இருக்கேன், நீங்கள் தண்டனையை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னா குற்றவாளி சொல்லலாம், நான் இது மாதிரி சொல்ல விரும்புகிறேன்னு அது பதிவு செய்து கொள்வார்கள். அந்த அம்மா சொல்லிச்சு சார் ஒரு வார்த்தை, வாங்கி துண்ணவனெல்லாம் விட்டீங்க, வசதியாக இருந்தவனெல்லாம் எப்படியாவது வாழ்ந்துட மாட்டோமான்றதுக்கு வித்தை என்ன புஷ்டிங்களே சார், என்ன சட்டம் சார் உங்கள் சட்டம்னு. நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது எல்லா வசதிகளும் இருந்தும் இந்த வாழ்க்கையை தூக்கி தூர எறிந்துவிட்டு நான் போதைப் பொருளுக்கு அடிமையாவேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைகளுக்கு நாம் புனர் வாழ்க்கை என்று சொல்லி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நடத்துகிறோம். ஆனால் வாழவே வசதி இல்லை. பாப்பாவுக்கு ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு கூட வசதி இல்லை. நான் ஒரு குற்றம் செய்கிறேன் இதனால் என்று சொன்னால் அவர்களுடைய மனத்தை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த குற்றவாளிகள் மனம் மாறுவதற்கான ஒரு முறையை இங்கே நாம் அமல்படுத்தவில்லை என்று ஒரு சாதாரண பெண் கேட்டாலே, அவ அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னா, இனி நான் ஜெயிலுக்கு போய் என்ன செய்ய போறேன்னு நினச்சின்னுக்கிறீங்க? நீங்கள் மனசு மாதிரி வருவேன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? மாட்டாமல் எப்படி விற்கிதுன்னு யோசிக்க போகிறேன். அப்போ சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன மணிமேகலையினுடைய காலத்திலே இருந்து நாம் எங்கே விலகி எவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஏனென்றால் நாம் நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறோம், அறத்தின் பின் நாம் செல்லாமல் இருக்கிறோம் என்பதுதான் இந்த வீழ்ச்சிக்கு, மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இதை விட ஒரு பயங்கரமான ஒரு கேஸு சார். ஒரு நாள் ஒரு இளைஞன், ஒரு 21 வயசு இளைஞன் வந்தான். எனக்காக நீங்கள் ஆஜராகணும்னா. என்ன கேஸ் பண்ண? அவன் சொன்னோன்னே, என்னப்பா இந்த மாதிரி கேஸில் போய் என்ன அப்பியர் ஆக சொல்கிறேன், நான் முடியாதுப்பான். இல்லைங்க, நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ சாட்சியெலாம் விட்டுருப்பா. மேடம், நான் சாட்சிக்காக சொல்ல, சத்தியத்துக்கு சொல்கிறேன், நான் இல்லை குற்றவாளி. எனக்கு நீங்கள் ஆஜராகிறதுனால எந்த பாவம் வந்தாலும் எனக்கு வரட்டும், ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் தப்பு பண்ணல. அவன் மீது ஒரு பாலியல் வழக்கு போடப்பட்டது சார். அதை விட பயங்கரம் என்னன்னாக்க, பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவள் ஒரு 14 வயது பெண். 14 வயது பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். எனக்கு 21 வயது. இந்த வழக்கில் நீங்கள் என்ன ஆஜராக சொல்கிறியப்பா, என்னப்பா இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது அப்படின்னு. அவன் ஆனால் உட்காந்து கதையாக ஒரு கதையாக சொல்கிறான், என்ன நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லும்பொழுது அவன் சொல்லுவது முற்றும் உண்மையாக இருக்கிறது. ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்க, அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த வழக்காக யாரும் நடத்திடக்கூடாது. நான் உண்மையிலேயே நிரபராதி என்பதை நம்புபவர்கள் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். சரி, என் மனசு கிளியராக இருந்தது. நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினேன் சார். மகளிர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது. நீதிபதிக்கு என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஏன்னா முதல் நாள் சாட்சிக்கு வர பெண் வந்து 14 வயசில் அந்த சம்பவம் நடக்குது சார். 15 வயதில் நீதிமன்றத்துக்கு வரும்போது அவள் கையில் ஒரு குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தையோட ஒரு பெண்ணு சாட்சி சொல்ல வந்தால் ஒரு ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் அதில் 21 வயசுக்கு ஒருத்தர் நிற்கிறான். அவன் நான் குற்றவாளியே இல்லைன்னு சொல்கிறான். நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளின்னு எவனும் சொல்கிறதில்ல. நான் குற்றவாளியே இல்லை, நான் நிரபராதின்னு தான் எல்லோரும் சொல்ல போகிறான். இப்படி ஒரு பெண் வந்து நிற்கிறா ஒரு குழந்தையோட, அப்படி ஒருத்தர் நிற்கிறான். நீ ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த வழக்கில் என்ன அப்படின்னு ஒரு கோவம். நான் வழக்கை நடத்திக்கிட்டே இருக்கேன். விசாரணையெல்லாம் முடிஞ்சு
2 சைடில் வாதங்கள், அரசு தரப்பில் வாதம் நடக்குது, எங்களுடைய தரப்பில் வாதம் நடக்குது. நான் தெளிவாக இவன் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபித்து விட்டேன். வேறு வழியே கிடையாது. குற்றவாளின்னு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அதில் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு இல்லை சார். வேறு வழியே இல்லாமல் அந்த நீதிபதி வெறுப்பாகி எரிச்சல் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நிரபராதி என்று தீர்ப்பு எழுதுகிறார். ரொம்ப எரிச்சலோட உச்சத்தில் எழுதுகிறாங்க சார். தீர்ப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, விடுதலை ஆகிடுச்சு. வெளியில் வந்துட்டு தீர்ப்பு அன்னைக்கு அந்த பெண் வரா, தனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு குழந்தையோடு வரா. என்னன்னு பார்த்தா இந்த பையனும் அந்த பெண்ணும் ஒரு தெருவில், இவங்க ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க, அவங்க அந்த பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கவங்க. இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுடைய சகோதரிக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு. இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க வர பெண்ணு. இந்த வழக்கை எப்படி அவங்க இந்த பையன் மேலே போடுறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போகும்போது எனக்கு இவன் மேலே பழக்கம், அதனால் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து என்னை இப்படி வன்முறையாக அப்படி செய்துட்டேன். இதுதான் வழக்கு. அதில் நான் அந்த வழக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே நான் போகலை. ஏன்னா நேரத்தின் அருமை கருதியும் அதனுடைய மொத்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் அவள் சொன்னது முற்றும் பொய்யானதுன்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் நீதிமன்றத்தில் வைத்தேன். சார் தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டா, உனக்கு விடுதலைப்பா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை, குழந்தையோட கையில் வரா. நானும் வரேன் வெளில, அந்த பையனும் வரான். மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டான். சார் ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னா. என்ன, எனக்கு இந்த வழக்கில் இருந்து தான் விடுதலை வேணும்னு நான் நினச்சேன். ஏன்னா உனக்கே தெரியும் நான் செய்யலை தானே, என்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லுண்ணா. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துச்சு சார் அவனை. நான் கேட்டேன், அம்மா நிஜமாவே அவன் செய்யலையாம்மா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, கேஸ் முடிஞ்சு போச்சு, இப்போ சொல்கிறதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு தடவை நீ உண்மை பேசு அப்படின்னு அந்த பெண்கிட்ட. இல்லை நீ செய்யலை அப்படின்னு அந்த பொண்ணு கீழே தலையை குனிஞ்சிட்டு சொல்லிச்சு. இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு, எனக்கு தீர்ப்பு முக்கியம் இல்லை, நீ சொன்ன பற்றியா நான் செய்யலைன்றது அதுதான் எனக்கு முக்கியம். ஆனால் இப்போ சொல்கிறேன், என் மேலே நீ பொய்யா இந்த வழக்கை கொடுத்த, ஏன் கொடுத்தேன்னு நான் பல நாள் இந்த கேஸ் நடக்கும்போது யோசித்தேன். கேஸ் நடக்கிற ஒவ்வொரு வாட்டியும் நீ இந்த பாப்பாவோட வருவ, தப்பு பண்ணவன் எங்கேயோ ஓடிட்டான், ஆனால் என்னைக்காவது இந்த குழந்தைக்கு ஒருத்தர் நல்ல அப்பனாக இருப்பான்தாக்க நான் தான் இருப்பேன்னு என் மேலே நீ நம்பிக்கை வச்சல, அதனால தானே நீ என் மேலே கேஸு கொடுத்த. இந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நான் அப்பாவாக இருப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் சார். நீதி அவனுக்கு விடுதலை கொடுத்தது, ஆனால் அறம் என்னை நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அந்த மனிதனுடைய மனதிலே தோற்றுவித்தது. அதுவும் எப்படி, என்னை நீ வன்மையாக பலாத்காரம் செய்தாயின்னு ஒரு பொய் வழக்கு கொடுத்த ஒரு பெண்ணுக்கு நாம நல்லது செய்யணும்னு நினைச்சான்னாக்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ன்ற குரலுக்கு நான் வேற எங்க சார் விளக்கம் கண்டுபிடிப்பேன்? வாழ்க்கையில் எங்க விளக்கம் கண்டுபிடிப்பேன்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தவன், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ன்ற இடத்திற்கு தன்னை ஏற்றி கொண்டு போய் வைத்து சான்றாண்மையினுடைய உச்சத்துல ஒரு சாதாரண நம்ம அவனை என்னவா பார்த்துருப்போம்? இவ்வளவு நாள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த நீதிமன்றத்தில்? நாளைக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிற இவனை பார்த்து இவன் தான் செஞ்சான், சும்மா ஏதோ கோர்ட்ல இருந்துன்னு என்னென்னவோ சொல்ல போறாங்க. அவன் எதை பத்தியும் கவலைப்படல. நீ சொல்லிட்டல்ல நான் குற்றவாளி இல்லைன்னு, நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், என்ன நம்பின உன் மனசாட்சி மட்டும்தான் எனக்கு முக்கியம். அப்ப வாழ்க்கையினுடைய புரிதல்கள் எங்கே இருக்கிறது? நம்முடைய நீதிகளும் நம்முடைய அறங்களும் நம்முடைய நீதி நூல்களும் நமக்கு எப்படி நம்முடைய பக்கத்தில் வந்து நிற்கின்ற. அதனால்தான் நீதி என்பது ஒரு நாள் படித்து விட்டு, அறம் என்பதை ஒரு நாள் நாம் வாசித்து விட்டு மறுநாள் நாம் மறந்து விட்டு போகக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம வாழ்க்கையில பயிலணும்னு சொன்ன டைப்ரைட்டிங் மாதிரி, மெடிசன் மாதிரி, அது வந்து ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சியிலேயே இருக்க வேண்டும். அந்த பயிற்சி எங்கேயாவது கொஞ்சம் இடத்துல விட்டு போச்சுன்னாக்க நம்ம மனசுக்குள்ள அந்த மனசாட்சியை பற்றி கவலைப்படாமல் நம்ம மனசை மட்டுமே பற்றி கவலைப்பட்டு கொண்டு நாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அது நம்ம இட்டு சென்று விடும். ஆனால் நீதி நூல்கள் மட்டும்தான். எவ்வளவு நூல்கள், கதைகளை பற்றி ஏராளமாக சொன்னார். நான் 2-3 விஷயங்களை மட்டும் தெளிப்பாக சொல்லுகிறேன். ஜெயகாந்தனை பற்றி சொன்னார், எனக்கு என்னை வாழ்க்கையில் செதுக்கிய ஒரு எழுத்தாளர் என்றால், அல்லது செதுக்கக்கூடிய இடத்திலே என்னை ஒப்பு கொடுத்த ஒரு எழுத்தாளர் என்றால் ஜெயகாந்தன் என்று சொல்லுவேன். சார் சினிமாவுக்கு போன சித்தாள் என்ற ஒரு கதையில முன்னுரை எழுதுகிறார். நான் சின்ன வயதிலே பக்த மீரா நாடகத்தை பார்த்தேன். அதில்
மீரா ராணாவை துறந்து விட்டு சென்று விட்டாள் மீரா என்பதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டேன். பின்னாளில் தத்துவ விசாரங்களை அறிந்து கொண்டு நான் என்னை சரி செய்து கொண்டேன். ஆனால் வெறும் வயிற்று பிழைப்பிற்காக கண்ணன் வேஷம் போடக்கூடியவர்களை நாம் உண்மையான கண்ணன் என்று நினைத்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும்னு அந்த சினிமாவுக்கு போன சித்தாளு அந்த முன்னுரையில் எழுதுகிறார். அந்த கதையில் ஒரு அற்புதமான இடம் வரும். சாதாரண கதை. ஒரு 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 ஹீரோவோடைய ரசிகை அவன் ஒரு ரிக்ஷாக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனும் பயங்கர அந்த ஹீரோவோட ரசிகன் தான். அவனுக்கு கோட்டு கொடுத்ததே அவர் தான், அவனுக்கு எல்லாம் செஞ்சதே அவர் தான். ரசிகர் மன்றம் ஸ்டாண்டர்லையும் அவருடைய ரசிகர் மன்றம் இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழலில் அவன் மனசு முழுக்க அந்த ஹீரோ தான் இருக்கான். பேருக்கு தான் இவன் கணவனை தவிர மனசில் அவன் எப்போ நினச்சாலுமே அவன் தான் ஹீரோ வரான். ஆனால் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது என்னைக்கு இல்லாத அந்த கதாநாயகியின் பேர் கம்சலை. அந்த அந்த நாவலுடைய அழகான விஷயம் என்னென்னா முழுக்க முழுக்க சென்னை தமிழிலேயே எழுதியிருப்பார். அதாவது மேடைகளிலே பேசக்கூடிய பெரிய பேச்சாளர்கள் கூட சென்னை தமிழை கொச்சையாக பேசுவார்கள், சென்னை தமிழை இழிவாக பேசுவார்கள். ஆனால் ஜெயகாந்தன் தான் சென்னை வாசிகளுக்கென்று ஒரு தமிழ் இருந்தால் அதுவும் கூட ஒரு குழுவுக்குரிய ஒரு வட்டார வழக்கு என்று அதற்கு கௌரவம் கொடுத்த எழுத்தாளன் என்று சொன்னால் அது ஜெயகாந்தன். நக்கீரன் வழுத்த நற்றமிழே உன்னை சென்னை தமிழன் இஸ்துக்குனே போயிட்டான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருந்த காலத்திலே தான் அப்படி சொல்லாதீர்கள். சென்னை வாசிகளுக்கு என்று ஒரு மொழி வந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னணியிலே ஒரு வரலாறு இருக்கும். அதை புரிந்து கொண்டு நாம் அந்த மொழியை கையாள வேண்டும் என்று எண்ணியவன் ஜெயகாந்த். அந்த கம்சலை அந்த ஹீரோயின் அந்த கதாபாத்திரம் அவன் என்னைக்கு இல்லாத திருநாளா அன்னைக்கு அவன் கணவன் வீட்டுக்கு வருகிறான். அவன் மேலே போய் அன்பாவை விழுந்துடுறா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஜெயகாந்தன் இப்படி பதிவு செய்கிறார். அதே என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா இப்படி கம்சலை அவன் மேலே உயிந்துக்கினான்னு அவன் ரோசனை பண்ணான். நீங்கள் படித்தீர்கள் என்றால் புத்தகத்தில் அப்படியே இருக்கும். என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா கம்சலை இப்படி அவன் மேலே உயிந்துக்கினான்னு அவன் ரோசனை பண்ணான். அப்புறம் பார்த்தா தான் போட்டுனுக்கிற பனியன் மேலே தலைவர் படம் இருக்குது. அடைச்சி தூ இன்னாமே இப்படி செஞ்சிட்ட, என்ன வாத்தியார ஊருக்கெல்லாம் ஹீரோ ஆகிக்கின, எனக்கு மட்டும் வில்லனா வந்துக்கினே வாத்தியாரான்னு அவன் அழுதானோ. சார் இது அப்படியே பதிவு செய்து அந்த பனியனை கிழிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படத்தை உடைத்து விட்டு அவன் போயிட்டு சார் அதற்கப்புறம் தான் சார் அந்த விளிம்பு நிலை மனிதனை பற்றி அவன் அற்புதமான பதிவு. அந்த ஸ்டாண்டில் போய் நின்று நான் படத்தை ஒஷ்டண்டா தலைவன் படத்தை என்று அவன் அழுவான். அப்பொழுது அந்த கூட இருக்கவங்க சொல்கிறான், இன்னாதான் இருந்தாலும் நீ தலைவர் படத்தை வச்சிடக்கூடாது ரீனா, அவர் தானே நமக்கு மழைக்கு கோட்டு குத்துவர், அவர் தானே நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துரு. ஆமாண்டா, ஒரு நிமிஷ நேரத்தில் நான் ஒஷ்டண்டா தெரியாமல் தப்பு தாண்டா என்று அவன் நினைக்கிறான். அப்போ எங்கே இருக்கிறது மனிதம் பாருங்கள். தனக்கு ஒரு நன்மை செய்தவனால் அவன் அறியாமலேயே தனக்கு ஒரு தீமை வந்தால் கூட அவனை நாம் அதற்காக பழி சொல்லக்கூடாது. செய்த நன்மைக்குத்தான் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு பாத்திர படைப்புக்குள்ள வச்சு செய்கிறாரு. இந்த அறத்தை அவருடைய வாசிப்பு எப்படி இருந்திருக்குங்க. சாதாரணமான நாமளே இவ்வளவு வாசிக்கிறோம் என்றால் ஜெயகாந்தனுடைய வாசிப்பு எவ்வளவு பரந்துபட்ட வாசிப்பாக இருக்கும். பாரதியை எப்படி வாசித்திருப்பான், வள்ளுவனை எப்படி வாசித்திருப்பான், அறநூல்களை எப்படி வாசித்திருப்பான். இல்லை என்ற சார் சத்தியம் எப்படி இருக்கும்னாக்க ஜெயகாந்தன் எழுத்து மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். சத்தியம் எப்படி இருக்கும் என்றால் ஜெயகாந்தன் எழுத்து போல் இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு கதை எழுதுவாரு, ரொம்ப அற்புதமான கதை. அவள் தான் என்னை திரைப்படத்திற்கு அழைத்தாள், இது ஒன்றும் அவளுக்கு புதில். அவள் பெயர், முதல் வரி, அவள் பெயர் தேவகிருபை. அவள் தான் என்னை திரைப்படத்திற்கு அழைத்தாள், இது ஒன்றும் அவளுக்கு புதிதல்ல என்று அந்த கதையை தொடங்குவான். என்ன, ஒரு பெண், அவள் ரொம்ப நட்பா எல்லோருடன் பேசுவாள். படத்துக்கு போலாம் வரியாப்பான்னு கேட்பா. அந்த மாதிரி தான் இவங்ககிட்டையும் கேட்குறா. இவன் படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறான். எல்லார்கிட்டையும் அவள் இயல்பாக தான் பேசுவாள். ஆனால் எல்லாருக்கும் என்னென்னா, ஐயோ இவன் என்ன எல்லார்கிட்டையும் இப்படியே பேசுகிறா, இவ ஒரு மாதிரியான பொண்ணாக இருக்காளே அப்படின்னு ஒரு முன்முடிவுகளோடு அவளோட பழகுகிறார்கள். இவனுக்கு அவள் மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. ஆனால் இவளுக்கு இவ்வளவு நல்லா எல்லார்கிட்டையும் பேசுகிறவகிட்ட போய் நமக்கு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கோளன்ற பயம் இவனுக்கு. 2 பேரும் போகலாம் படத்துக்குன்னு சொல்லி போகிறாங்க. ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு படத்துக்கு போகிறாங்க. படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும். படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, தேவகிருபை மனசில், ஏன்டா வாழ்க்கையில் ஒரு பொண்ணை காதலிச்சா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அவட்ட சொன்னாதான் என்னடா பிரச்சனை உங்களுக்கு,
அந்த உண்மையாக ஏன் நீங்கள் இருக்க மாட்டீர்கள்ன்றது இவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள கிடக்கை பாத்திர படைப்பு. படம் முடியுது. இந்த படம் முடிகிற வரைக்கும் என்ன ஆகுது, அந்த தியேட்டருக்குள்ளன்றதை பதிவு பண்ணுவார். எங்கே பதிவு பண்ணுவார்னா, படம் முடிஞ்சு 2 பேரும் வெளியே வராங்க, சோனு மழை கொட்டிகிட்ருக்கு. ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன், மேன்ஷனுக்கு போயிடுறேன்றான். இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கேயும் சாப்பாடெல்லாம் இருக்காது, வீட்டுக்கு வாங்க, என்ன இருக்கோ சாப்பிட்லாம், அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். 2 பேரும் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. டாக்ஸி நகருகிறது. இப்போ அவ சொல்கிறா, நான் இன்னைக்கு படம் பார்க்கல. உடனே இவனுக்கு அவன் மேலே பயங்கர மரியாதை, ஈர்ப்பு, ரெண்டும் ஒரு மிக்சட் ஃபீலிங்கில் இருக்க ஒரு பாத்திரம் அது. ஏங்க அப்படிங்கிறான். இல்லை, நான் படம் பார்த்துட்டு இருந்த போது நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதனால் நான் படம் பார்க்கல. உடனே அவ சொல்கிறா, தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எப்படி படம் பார்க்குறீங்கன்னு தாங்க நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஜெயகாந்தன் பதிவு சொல்கிறார். அவளுக்கு மடேர் என்று தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணுவார். அதாவது என் மேல் உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன்றதை சொல்வதற்காக அவள் அந்த வார்த்தையை சொல்கிறாள். அப்பொழுதாவது இவனுக்கு ஒரு தைரியம் வந்து, ஆமாங்க எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைய மாட்டானான்னு அவன் நினைக்கிறான். அவன் சொல்கிறதாவே இல்லை. வீடு வரைக்கும் வண்டி போயிடுது. வீட்டு வாசலில் வேலை செய்கிற பாப்பா இருக்குது. வீட்டில் அம்மாவும் அண்ணனும் வெளில எங்கேயோ போயிருக்காங்க. சாவியை கொடுக்க சொன்னாங்க. சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பேருக்குமா சாப்பாடு இருக்கும்? உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. காசு கொடுத்து போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வாமா அப்படின்னா அந்த பெண்ணை அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ உள்ளே போன உடனே அதை ரொம்ப அழகாக எழுதுவாருங்க ஜெயகாந்தன். சுவிட்ச் போர்டு இருக்கும். சுவிட்ச் போர்டில் போய் அவள் பின்னாடி திரும்பி இப்படி சுவிட்சு போடுவாள். இவன் அந்த பெண்ணு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை ஒரு சாதாரண மனிதன் என்ற முறையில் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்னாடியிலேருந்து அவளுடைய கழுத்திலே ஒரு முத்தம் கொடுத்து விடுவான். அவன் அந்த சுவிட்சில் கையை வச்சவ கையை அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி திரும்புவா. சுவிட்சில் கை இப்படி இருக்கு, ஆள் இப்படி திரும்பிட்டா. அவள் கண்ணில் தண்ணி கொட்டுது. இவன் பயந்து சாவான், செத்து போவான். சாரி சாரி சாரிம்பான். அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. உட்காருங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு உள்ளே போயிடுவா. அவள் வர்றதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கணும் எழுதுவார் பாருங்க. அதை படிக்க ரசமாக இருக்கும். ஒருவேளை வந்து செருப்பால் அடிப்பாளோ, நாளைக்கு ஆஃபீஸில் எல்லார்கிட்ட சொல்லி அவமானப்படுத்துவாளோ, கேவலமாக பேசுறதுக்கு ரெடியாக வராளோ, அவள் வந்த உடனே அவள் காலை கட்டி பிடிச்சி அவள் மனசார மன்னிப்பு கேட்கணும். அதுதான் பண்ணணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் டென்ஷனாக இருப்பான். அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வருவாள். வர்றதுக்காகவே காத்திருக்கான்ல இவன். ஐ எம் சாரி அப்படிம்பா. எழுதுவார் ஜெயகாந்தன். ஐ எம் சாரி என்று தொடங்கியவனை ஷட்டப் என்று 2 வார்த்தையினால் நிறுத்தினாள். அந்த 2 வினாடிகளில் தான் சந்திக்க வேண்டிய ஆண்மகன் இவன்தான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்ததை இப்படி நிமிடத்திற்கு நிமிடம் கரைத்து கொண்டிருக்கிறானே என்று அவளுக்கு வைத்தெரிச்சல். ஐ லவ் யூ என்று ஒரு பெண்ணிடம் சொல்வதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் என்று ஏனோ இந்த ஆண்களுக்கு தெரிவதில்லை. ஒருவேளை அவள் தன்னை நிராகரித்து விட்டால் இது தனக்கு மிகப்பெரிய அவமானம் என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். அவனுக்கு அது ஒரு அவமானம் என்றால் அப்படியே அவளுக்கும் அது ஒரு அவமானம் தானே. இப்படி அவமானத்திற்கு தயாராகாத காதல் எல்லாம் என்ன பெரிய காதல்? அவளுக்கு தெரியாதா என்ன? நாளைக்கு அதாவது அந்த கடைசி வரிதான் சார் சூப்பர். இது வரைக்கும் அவன் அவள் அப்படின்ட்டு மனிதனாக பேசி கொண்டு வர்றவர் கடைசி வரியில் எழுதுவார். அவளுக்கு தெரியாதான்னு. இதுவும் நாளைக்கு ஊரிலே தன் அம்மா பார்த்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இன்விடேஷனை கொண்டு வந்து நீட்டும்னு அக்ரிநிலை முடிச்சான் சார். இது எத்தனை நீதிகள் சார்? உனக்கு பிடித்த ஒன்றை நேர்பட பேசு சார். நேர்பட பேசு அப்படின்றத இந்த கதையை விட வேற எது சொல்லிட முடியும்? நேர்பட பேசு, வெடிப்புற பேசுன்றத இந்த கதையை விட வேற எது சொல்லிட முடியும்? அவமானத்திற்கு தயாராகாத காதல் எல்லாம் என்ன பெரிய காதல்ன்றதை விட ஒரு பெரிய நீதி. இது புரிஞ்சாக்க இன்னைக்கு ஆசிட் அடிக்கிற விஷயம் நடக்காது இல்ல சார். இன்னைக்கு சமூகத்துல ஏன் ஆசிட் அடிக்கிறான்? அந்த அவமானத்தை நான் காதல்னு சொன்ன அப்புறம் எப்படி நீ என்னை மறுக்கலாம் அப்படின்ற அந்த வன்மம் தானே ஆசிட் அடிக்க சொல்லுகிறது. அந்த வன்மம் தானே கொலை செய்ய சொல்லுகிறது. அந்த வன்மம் தானே பிரேயருக்கு போயிட்டு டீச்சர் வெளியில சர்ச்சில இருந்து வரும் பொழுது அந்த டீச்சர் வயிற்றுல கத்திய சொருகி 4 நாட்களுக்கு பின்னால் கல்யாணம் நடக்க வேண்டிய ஒரு டீச்சருக்கு இறுதி யாத்திரை நடத்த வைத்தது இந்த வன்மம் தானே. இதை விட, இந்த அறத்தை விட ஒரு கதை வேறு என்ன சாதித்து விட முடியும்? அப்ப இந்த நீதி நூல்கள் ஒவ்வொரு நாளும் பயிலப்பட்டால், இந்த அறத்தின் அடிப்படையில் பயிற்சி இருந்தால் எழுத்துக்களிலே முதிர்ச்சி இருக்கும். எழுத்துக்களிலே முதிர்ச்சி இருந்தால்
வாசிப்பிலே தெளிவு இருக்கும். வாசிப்பிலே தெளிவு இருந்தால் வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.